ஸ்டார்ட் பண்ணலாமாடா? ஓகேக்கா. ஓகே. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 38 பஸ்ட் சைஸ் உள்ள ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ்க்கான பேட்டர்ன் போட போறோம். நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கான பேட்டர்ன் தான் போட போறோம். பிளவுஸோட லென்த் 14.5, செஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 38, வெயிஸ்ட் அதாவது இடுப்பளவு 33, ஷோல்டர் 15.5, ஆர்ம் ஹோல் 16.5, ஸ்லீவோட உயரம் 11 இன்ச், ரவுண்ட் ஆர்ம் 10 இன்ச்சஸ், ஃப்ரண்ட் நெக் 6.5, பேக்குக்கு 9 இன்ச்சஸ். ஸோ இப்போ நான் ஒரு பேட்டர்ன் ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்காக பிரின்சஸ் கட் பிளவுஸ் எப்பவுமே பேட்டர்ன் போட்டு பண்றது தான் உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். நீங்க டேரக்டா நீங்க கிளாத்ல போட்டு பண்றதை விட ஒரு பேட்டர்ன் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் மாறாம பர்ஃபெக்டா இருக்கும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபோல்டு சைடு இந்த ஷீட்டை நான் ரெண்டா மடிச்சுட்டு இந்த ஷீட்டை இப்படி ரெண்டா ஃபோல்டு பண்ணி இந்த ஃபோல்டு சைட் என்கிட்ட இருக்கிற மாதிரி நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிளேஸ் பண்ண பிறகு நான் எப்பவுமே லெவல் பண்றதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு உங்களோட பிளவுஸோட லென்த் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட பிளவுஸுக்கு நான் 14.5 வைக்கிறேன். ஸோ லென்த் டிசைட் பண்ண பிறகு உங்களோட பஸ்ட் சைஸ் என்னன்னு பாருங்க. இப்போ என்னோட பஸ்ட் சைஸ் 38 இன்ச்சு. நான் 38 இன்ச்சை 12ஆல வகுத்தனா எனக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ அதை நான் இங்கே மார்க் பண்ண போறேன் ஷோல்டர் லைன்ல. ஸோ 38 நான் 12ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு 3.1 இன்ச் வருது. இந்த ஷோல்டர் லைன்ல 3.1 இன்ச்க்கு ஒரு மார்க்கிங். அதுக்கப்புறம் என்னுடைய ஷோல்டருடைய விட்த் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் வைக்கிறேன் நான். ஸோ ஷோல்டர் லைன்ல 2 மார்க்கிங் முடிஞ்ச பிறகு ஆர்ம் ஹோல் டெப்த் எவ்வளோன்னு நீங்க பார்க்கணும். ஆர்ம் ஹோல் டெப்த் 38 செஸ்ட்டுக்கு நீங்க ஆர்ம் ஹோல் டெப்த் ஒரு 5.5 அப்படி வச்சுக்கலாம். 5.5ல இருந்து 6 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நான் 5.5 வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்றேன். பிறகு இப்படி ஒரு எல் மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுதான் என்னுடைய செஸ்ட் லைனா இருக்கும். ஸோ செஸ்ட் லைன் மார்க்கிங் எப்படி இருக்கணும்னா என்னுடைய செஸ்ட் அளவு இருக்கு இல்லையா, மார்பளவு 38 டிவைட் பை 4 பிளஸ் 0.5 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுடைய செஸ்ட் லைன்ல எங்க மார்க்கிங் வரும் தெரியும். 38 பை 4 பிளஸ் 0.5 நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 10 இன்ச்சஸ் வருது. ஸோ 10 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கிங் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி கிராஸா ஒரு லைன் போட்டுக்கோங்க. அது ஒரு 1.25 இன்ச் இருக்கலாம். எல்லா அளவுக்குமே சரி ஒரு 1.25 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோ மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. இதுல மிட் எடுத்துக்கோங்க, இதுல மிட் எடுத்துக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ண போறீங்க. கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆர்ம் ஹோல் அளவு வருதான்னு செக் பண்ணிக்கணும். என்னோட ஆர்ம் ஹோல் அளவு பாத்தீங்கன்னா 16.5. ஸோ எனக்கு 8.25 இருக்கணும். அதாவது 16.5ல 2ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 8.25 கிடைக்கும். எனக்கு இந்த அளவு இந்த கர்வ்ல கிடைக்கணும். ஸோ நான் மெஷர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 8.25 எக்ஸாக்டா கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம வெயிஸ்ட் அளவு பார்க்கணும். ஸோ நம்ம வெயிஸ்ட் பாத்தீங்கன்னா 33 இன்ச்சஸ். ஸோ 33 நீங்க அதே 4ஆல டிவைட் பண்ணிட்டு 0.5 ஈஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ அதுதான் இந்த இடுப்பளவு வரும். இதை கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 8.75 வருது. ஸோ நான் என்ன பண்ண போறேன், 8.75க்கு ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு பேக்ல எப்பவுமே பிளவுஸுக்கு டாட்டுக்கு 1 இன்ச் விடுவோம். ஸோ 1 இன்ச்க்கு நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்ப இந்த பாயிண்டையும் ஏற்கனவே செஸ்ட் லைன் நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப பேக் பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேக் பேட்டர்ன் போட்டுட்டு அதை ஃப்ரண்ட்டுக்காக ட்ரேஸ் பண்ணி அப்படி பண்ணுவாங்க. பட் இப்ப நம்ம அப்படி பண்ண போறது கிடையாது. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, பேட்டர்ன் ஷீட்ல ஃபோல்டு இருக்குன்னு. ஸோ மேல் பக்கம் ஃப்ரண்ட்டுக்கும் கீழ் பக்கம் பேக் நம்ம எடுக்க போறோம். அண்ட் ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது, நிறைய டைம் சேவ் ஆகும். ஸோ பார்க்கலாமா? ஓகேக்கா. ஓகே.
ஸோ நான் ஏற்கனவே வந்து 3 டாட் பிளவுஸ்க்கு வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல சேஞ்சஸ் வரும். ஒன்று வந்து நெக்ல, இன்னொன்று வந்து ஆர்ம் ஹோல்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆர்ம் ஹோல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கணும் கண்டிப்பா. இங்க ஒரு 1/2 இன்ச் ஏற்கனவே நீங்க பேக்குக்காக வரைஞ்சீங்க இல்லையா, அந்த பாயிண்ட் இந்த ஆரோ மாதிரி போட்டிருக்கீங்க இல்லையா, இங்க இருந்து இங்க 1/2 இன்ச் உள்ள மார்க் பண்ணி நீங்க உள்ள இன்வர்ட்ஸா ஒரு கர்வ் வந்து டிரா பண்ண போறீங்க. இன்வர்ஸ் கொடுத்த பிறகு நீங்க மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 இன்ச் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். அது எதுக்குன்னா, இப்ப ஆர்ம் ஹோல்ல ஒரு டாட் வந்து பிடிப்போம் இல்லையா, அது கட் பண்ணுவோம் இல்லையா, சோ அப்ப அந்த 1/2 இன்ச் வந்து போயிடும். அதுக்காக தான் நம்ம இப்படி நம்ம பார்க்க வேண்டியது. இந்த பிரின்சஸ் கட் பிளவுஸுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாயிண்ட் லென்த்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் லென்த்தும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட், இந்த ரெண்டுமே வந்து பிரின்சஸ் கட்டுக்கு ரொம்ப முக்கியம். அந்த அளவு சொல்றேன் நானு. ஸோ பாயிண்ட் லென்த்துங்கும் போது அப்பெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஷோல்டர்ல இருந்து கரெக்டா நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட் எங்க இருக்கோ ஸோ அங்க ஒரு மார்க்கிங். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸுக்கு 9.5ல இருக்கு. ஸோ நான் 9.5க்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட், ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் பார்க்கும்போது 7 இன்ச்சஸ் இருக்கு. 7 இன்ச்சஸ்னா அதுல பாதி நீங்க பாத்தீங்கன்னா 3.5 வரும். அதுல ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்க வந்து ஒரு ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்ப 3.75 இங்க வருது. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஷோல்டர்ல இருந்து உங்களோட பாயிண்ட் லென்த் நீங்க டைரக்டா ஷோல்டர்ல இருந்து உங்களோட அப்பெக்ஸ் பாயிண்ட் நீங்க மெஷர் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க, அப்படி மெஷர்மெண்ட் எனக்கு இல்ல அப்படிங்கும் போது உங்க செஸ்ட் அளவு இருக்கு இல்லையா, உங்க செஸ்ட வந்து நீங்க 4ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு தோராயமா உங்க அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து தெரிஞ்சிடும். இப்ப நான் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது 9.5 இருந்தது, நான் அதுல மார்க் பண்ணிருக்கேன். அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட், அந்த அப்பெக்ஸ்க்கு அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து 7 இன்ச்சஸ் வந்தது. ஸோ அதுல பாதிங்கும் போது 3.5, அதுல ஒரு 1/4 இன்ச் மட்டும் நான் ஆட் பண்ணும்போது 3.75க்கு நான் ஒரு மார்க்கிங் பண்ணிருக்கேன். இதுதான் என்னுடைய அப்பெக்ஸ் பாயிண்ட். ஸோ இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது, இந்த பாயிண்ட் லென்த்ல இருந்து நம்ம அண்டர் பஸ்ட்னு சொல்லுவாங்க, கரெக்டா அந்த கப் வந்து முடியும் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங். எனக்கு பாத்தீங்கன்னா 3 இன்ச்சஸ்ல முடியுது. ஸோ அதனால நான் 3 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கிங் போட்டிருக்கேன். இப்போ இந்த 3 இன்ச்சஸ்க்கு நேரா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த பாயிண்ட் வந்து 3.75 இருக்கா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் இருக்கலாம். அண்ட் இங்கேயும் அதே 3 இன்ச்சஸ் தான் இருக்கணும். அதாவது உங்களுக்கு பிளவுஸ் முடியுது இல்லையா, ஸோ அங்கேயும் அந்த 3 இன்ச்சஸ்ல வச்சுக்கலாம். அண்ட் இந்த பிளவுஸுக்கு 38 செஸ்ட்டுக்கு நான் டாட் எவ்வளோ கொடுக்குறேன்னா 2 இன்ச்சஸ்க்கு டாட் கொடுக்குறேன். அண்ட் இதை நான் அப்படியே கீழே இழுத்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு 3 டாட் பிளவுஸ் மாதிரியே ஒரு டாட் இங்கே கிடைச்சது இல்லையா, இந்த டாட் தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். இன்னொரு ஸ்டெப் பாக்கி இருக்கு. ஆர்ம் ஹோல்ல இங்க ஹாஃப்லாம் இருக்கு இல்லையா, அந்த டாட்டை நம்ம எப்படி கட் பண்றதுன்னா, முதல்ல வரைஞ்சு சோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு ஷேப் மட்டும் நீங்க கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த வெயிஸ்ட் இடுப்பளவு வந்து நீங்க செக் பண்ணிக்கணும். இந்த பிளவுஸுக்கான இடுப்பளவு 33 இன்ச். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, 33 4ஆல டிவைட் பண்ணிட்டு 0.5 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு இருக்கணும். அதாவது இந்த பிளவுஸுக்கு 8.75 இருக்கணும். டாட் போக நீங்க என்ன பண்றீங்க, டேப் இங்க வச்சுட்டு இங்க 3 இன்ச்சஸ் இருக்குங்களா, அந்த 3 அப்படியே இங்க வச்சுட்டு 8.75க்கு ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு இந்த பாயிண்டையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த லைனை ஒரு வாட்டி மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. 10.6 இருக்கு, இதுவும் 10.6 இருக்கு. இங்க டாட் வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து தைக்கிறதுனால இங்க ஒரு கொஞ்சம் மேல ஏறின மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1/4 இன்ச் மட்டும் இங்க ஒரு இறக்கம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை இங்க கனெக்ட் பண்ணிடுங்க, இந்த பாயிண்ட்டை இங்க கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்றது முதல்ல நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ண போறோம், அதுக்கப்புறம் பேக் கட் பண்ண போறோம். இதுல
ஸோ கட்டிங் ஆர்டர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் வந்து பேக்குக்கு என்ன இருக்கோ அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 ஃபோல்டில் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டை அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டை வந்து இந்த மாதிரி லேயர் ஆக்கிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாச் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் சமமாக வச்சுட்டு நம்ம இங்கே ஃப்ரண்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அங்கே ஒரு நாச் கொடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச் கீழே எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த 1/4 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த நாச்சுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதே மாதிரி இங்கே 1/4 இன்ச் வந்து எக்ஸஸாக எடுத்தோம் இல்லையா, அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்கள் பேக் பீஸ் ரெடி. ஓகே, இதுதான் உங்களுடைய பேக்காக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோலில் மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்ம் ஹோலில் அந்த சேஞ்சஸ்க்கு கட் பண்ணுறோம். ஓகேவா, இதை கட் பண்ண பிறகு நம்ம இதை 2 பீஸ் ஆக்க போகிறோம். அதாவது டாட்டை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இது வந்து எந்த சீம் அலவன்ஸ் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடாமல் உங்களுடைய ஆக்சுவல் பேட்டர்ன் இது. இது வந்து பேக் பார்ட், இது ஃப்ரண்ட் பார்ட். இது ஃப்ரண்ட்டில் ஃபர்ஸ்ட் பீஸ், இது வந்து செகண்ட் பீஸு. இவ்வளோ தாங்க உங்களுடைய பிரின்சஸ் கட் பேட்டர்ன் ரெடி ஆகிடும். நான் சொன்ன ஸோ நம்ம பஸ்ட் சைஸ் 38 பஸ்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி பேட்டர்ன் எப்படி போடணுமோ அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இது வந்து ஆக்சுவல் அளவு. இதில் வந்து எந்த எக்ஸ்ட்ரா தையலுக்கும் நான் விடல. நீங்கள் துணியில் போட்டு கட் பண்ணும்போது சைடில் வந்து எப்போவுமே 1.5 இன்ச்சஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து விடணும். தையலுக்கு 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விடணும். அண்ட் மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். ஆர்ம் ஹோலுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கீழேயும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, அதாவது நீங்கள் லைனிங் கொடுத்து மடிச்சு அடிக்கிறீங்கன்னா 1/2 இன்ச், அதாவது இங்கே சைடில் மட்டும் 1.5 வரும். இந்த 3 இடத்துலையும் நீங்கள் 1/2 இன்ச் விட்டால் போதும். அதில் நீங்கள் பீஸ் கொடுத்து கீழே அடிச்சுக்கலாம். மேலே ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் அண்ட் இந்த ரவுண்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்டில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச், இது போதும். அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸில் பார்த்தீங்கன்னா அதே தான், மேலே 1/2 இன்ச் ஷோல்டருக்கு, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா விடணும். அண்ட் இந்த சைடு நம்ம இந்த பீஸையும் நம்ம அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இங்கே ஒரு 1/2 இன்ச், இங்கே ஒரு 1/2 இன்ச். ஸோ நீங்கள் துணியில் போடும்போது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கீழே ஒரு 1/2 இன்ச் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து மடித்து அடிக்கிறதுக்காக கீழே ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து துணியில் போட்டு கட் பண்ணலாம். இவ்வளோதான் பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. பிகினராக இருந்தீங்கன்னா 1 or 2 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்கன்னா அல்லது ஏதாவது வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கான ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.